அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற டாப்பிக்கில் 4வது நபர் பார்த்தோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் டாப்பிக்கில் நம்ம பாரதியார், பாரதிதாசன், முடியரசன் இவங்களோட வீடியோஸ், இவங்களோட நோட்ஸ் ஃபுல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேங்க கவர் ஆகிருக்கு. இல்லை அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா துரைமாணிக்கம். இவரோட காலம் பார்த்தோன்னா 1933 பிறந்து 1995 இறந்திருக்காரு. இவருடைய ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம். ஓகேங்களா? சேலம் மாவட்டம் சமுத்திரமில் பிறந்தவர் தான் இவர். இதோடைய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. தென்மொழி பார்த்தோன்னா 1959 ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நிலம் 1982 அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இவருக்கு பாவலரேறு அப்படிங்கிற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் தான் இவருக்கு பாவலரேறு அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாரு. இவருடைய இதழ்கள், இந்த இதழ்கள் ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இவருடைய இதழ்கள் நமக்கு கேட்கப்பட்டது. அதன் மூலம் துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இவருடைய நூல்கள். இவருடைய நூல்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? இவருடைய நூல்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி நூல்கள் பார்த்தோன்னா ஐயை, கொய்யாக்கனி, உலகியல் 100, பாவிய குத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், என்சுவை என்பது, மகுபுகு வஞ்சி, தனித்தமிழ் இயக்கமும் தோற்றமும் வளர்ச்சியும், கனிச்சாறு. நமக்கு ஸ்கூலில் நம்ம 6th புக்ஸில் கனிச்சாறு பற்றி தான் பார்ப்போம். அது சொல்லியிருப்போம், கனிச்சாறு 8 தொகுதிகளாக வந்திருக்கும் அப்படின்னு. இதெல்லாமே இவருடைய நூல்கள். ஓகேங்களா? இது முக்கியமாக கனிச்சாறு அப்படிங்கிற இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதெல்லாமே பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதெல்லாம் புதுசாக இருக்கும். சரிங்களா? கனிச்சாறு என்ற நூலை சிறையில் இருக்கும்போது எழுதியிருப்பார். கனிச்சாறுங்கிற நூலை இவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதப்பட்டது. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 1979. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவருடைய நூல்கள் தமிழ் உணர்வு மிக்க நூல் எதுன்னு பார்த்தோன்னா கனிச்சாறு. இவருடைய நூல்கள்லேயே தமிழ் உணர்வு மிக்க நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா கனிச்சாறு. அடுத்து பார்த்தோன்னா நமது பாடப்பகுதியில் கனிச்சாறு என்ற நூலில் தமிழ் கும்மி என்ற தலைப்பில் ஒரு பாடலும் வந்திருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா 10th அன்னை மொழியே என்ற தலைப்பில் ஒரு பாடலும் வந்திருக்கும். இது ரெண்டுமே நமக்கு 6th ஒன்றும் 10th ஒன்றும் பெருஞ்சித்திரனார் லெசன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இவர் எழுதிய பள்ளிப்பறவைகள் என்ற நூல் 3 பிரிவுகளாக உள்ளது. ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்ம கனிச்சாறு பார்த்துருப்போம். கனிச்சாறு எத்தனை பிரிவாக இருக்குது? கனிச்சாறு 8 பிரிவுகளாக இருக்குது. இவருடைய பள்ளிப்பறவைகள் பார்த்தோன்னா 3 பிரிவுகளாக உள்ளது. அது என்னென்னு பார்த்தோன்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. பள்ளிப்பறவைகள் என்ற நூலில் உள்ள சில பாடல்கள் பார்த்தோன்னா இவருடைய இதழ்களான தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் இடம்பெற்றிருக்கும். அதாவது எல்லாமே நல்லா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதிலிருந்து கூட நமக்கு கேள்விகள் வரலாம். பள்ளிப்பறவை என்ற நூலில் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய சில பாடல்கள் எந்த இதழில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி என்னென்ன இதழ்னு பார்த்தோன்னா இவருடைய தென்மொழி, தமிழ்ச்சிட்டு இதழ்களில் இடம்பெற்றிருக்கு. இவருடைய நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை மேடவாக்கமில் இவருடைய நினைவிடம் அமைஞ்சிருக்கு. அடுத்து உலகத் தமிழின முன்னேற்ற கழகம் 1981 தனித்தமிழை யாரிடம் கற்றார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவலரிடம் தனித்தமிழ் கற்றிருக்காரு 1950. அடுத்து இவரோட ப்ரீவியஸ் நம்ம பழைய புக் இருக்குல்லங்க, பழைய புக்கில் இவருடைய பற்றின சில பாடல்களாக இருக்கட்டும், சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா முக்கியமான மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அறிவியல் ஆய்விசைன்னு ஒரு லெசன் சம்திங் அதில் இவரோட இது இருக்கும். அதில் சில கூற்றுகள் இவருடைய வசனங்கள்னு பார்த்தோன்னா ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. அடுத்து பார்த்தோன்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும். அடுத்து இலங்கை தமிழர்களை ஆதரிச்சிருக்காரு.
இவர் வந்து இதுதான் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய முழுமையான நோட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தாண்டியும் நான் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு சில நூல்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டியும் நூல்கள் வந்து நான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த இயராக இருக்கட்டும் எல்லாமே புதுசு தான். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார்லேருந்து கேள்விகள் வரும், எதிர்பார்க்கப்படலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.